வெங்காயம் நைஸாக கட் பண்ணி போட்டாச்சு. நீங்கள் என்ன பண்ணலாம் நல்லா இது மாதிரி வணங்குண்டுப்பா. தனி மிளகாத்தூள் போட்டிருக்கோம்ப்பா. ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கோம். தக்காளி தண்ணி வச்சு நல்லா வணக்குவோம். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்குவோம். லாஸ்ட்டாக செக் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்குவோம். நல்லா பச்சை வடக்கம் நல்லா வணக்குவோம். இதுதான் பிரியாணி மசாலா. இதில் வந்து சீரகம் 2 ஸ்பூனு, மிளகு 2 ஸ்பூனு, சோம்பு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பட்டை போடுறப்பா. ஒரு 3 ஸ்பூன் போட்டேன். சிக்கன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா செட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதை போடுறோம் பாருங்க. இது எல்லாமே நம்ம வாங்கிட்டு வந்து ரெட்டை பீஸ் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு லெக் பீஸ் மட்டும் போட்டுருக்கோம். நல்லா வணங்கட்டும். கொஞ்சம் நல்லா வேகணும் வேறு. தயிர் விடுவோம். பாருங்க தயிர் விட்டாச்சு. நல்லா வணங்கட்டும். இப்போ கறி வேகிறதுக்கான தண்ணி விட்டு நல்லா வேக விடணும். ஒன்றுக்கு 1.5 தண்ணி. கொத்தமல்லி போட்டாச்சு. நல்லா கறி கொஞ்சம் வேகட்டுப்பா. கொதிச்சு நல்லா கறி வெந்துருச்சுப்பா. இப்போ வந்து அரிசி போடுறோம் பார்த்தீங்கன்னா. நல்லா கறி வெந்துருச்சு. அரிசி வந்து செட் பண்ணுவோம். ரைஸ் ஃபுல்லும் போட்டாச்சுப்பா. நல்லா கொதிச்சு நல்லா வேகட்டும். தம்முக்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தம் போட்டுக்குவோம் 15 நிமிஷம். தோசைக்கல் வச்சு அடியில் தம் போட்டாச்சு. மேலே ஒரு வெயிட் போட்டாச்சு. தோசைக்கல் நல்லா சூடானதுமே சிம்மில் போட்டு ஒரு 15 நிமிஷம் வைக்கணும். பாருங்கள் தம்மும் ரெடி ஆகிடுச்சு. சாதமும் நல்லா உதிரியாக வந்துடுச்சு. சிக்கன் எல்லாமே வந்துருக்கு. சிக்கன் வந்து பிரியாணிக்கு வந்து கிரேவி பார்த்து